கேப்டன் 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 வணக்கம். ரே2 செய்திகள். மறைந்த எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக தலைவருமான நடிகர் விஜயகாந்த் பிறந்தநாளை இன்று கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் அருகே வடமலையனூர் கிராமத்தில் செல்வராஜ் தலைமையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாளை விழாவாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக துணை செயலாளர் குருமூர்த்தி, அசால்ட் ஆறுமுகம், ஏழுமலை, தங்கராசு, கோவிந்தராஜு, சிகாமணி, கிளை கழக செயலாளர் ஐயனார், மணிகண்டன், கிருஷ்ணமூர்த்தி, சரவணன், செல்வராஜு, சேட்டு, சின்னதுரை, ராஜுகனு, கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோளூர் செய்தியாளர் முத்துக்குமரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேசிய முற்போக்கு திராவிட கழக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்து 22 காலம் ஆகிவிட்டது. 72 காலம் ஆகினாலும் அவர் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக பட்டிப்பட்டு எங்கும் கொண்டாடி வரும் நிலையில் கட்சிக்காரர் அனைவர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் வலியுறுத்தி பட்டி தொட்டி எங்கும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட வேண்டும் என்ற அறிவுறுத்தலால் விழுப்புரத்தின் மாவட்ட விடிவெள்ளி அவர்களுடைய ஒருங்கிணைப்பாலும் இங்கே ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மலையனூர் கிராமத்தில் கிளைக்காக சார்பாக ஐநாறு சுற்றி இருக்கிற நிர்வாகிகள் செல்வராஜ், ராஜீவ்காந்தி, சின்னதுரை, சரவண, மணிகண்டா இவர்கள் தலைமையில் கிராம மக்களுக்கும் பசங்க படிக்கிற பசங்களுக்கு நோட்டு புக்கு, பேனா இதுவும் வழங்கி கொண்டு சிறப்பான முறையில் சாப்பாடு அன்னதானமும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் இந்த கட்சிக்காக எந்த காலத்திலும் தோண்டு விடாமல் இந்த அன்னதான அரவணைப்பும் நோட்டு புக்கு பேனாவும் எப்பவும் எங்கள் கேப்டனுக்காக நாம் கொடுத்து கொண்டிருப்போம். கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்க, கேப்டன்.